தங்கமே சாரி தங்கமே தங்கமே நான் மன்னிச்சிருச்சு. உனக்கு சாரிடி சாரிடி நீ சொன்ன இது வந்து மண்டை ஏத்துக்கல. சாரிடி சாரிடி புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன்டி. நேற்று நைட் உனக்கு கெஞ்சும் போது உனக்கு விட்டு போனது என் தப்பு தான். ஆனா அதுக்காக கொடுக்குற தண்டனை கொடுக்காதடி. அம்மே ப்ளீஸ் அம்மே நான் செல்லம் தானே என்ன மன்னிச்சிருடி. ப்ளீஸ் எவ்வளோ விஷயத்துக்கு மன்னிச்சிருக்கேன். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருடி. நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் எனக்கு புரியுது. நீ மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எவ்வளவு பெரிய நரகம் எனக்கு புரியுது. சாரிடி. என்ன பாரு வேண்டாண்டி என்ன தள்ளி வச்சிடாதடி. என்ன பாருமா என்ன ஏமா பார்க்க மாட்டேற. என்ன மாமா உங்க பிரச்சனை? மாமான்னு கூப்பிடாதடி. நான் உன் மாமா இல்லடி. நான் ஒத்தாண்டி உன் புருஷன்டி. என்ன அப்படி கூப்பிட மாட்டேற. மாமான்னு கூப்பிடாதடி. எனக்கு அது பிடிச்சிருக்கு. கேட்கும்போது அருவருப்பா இருக்குடி. நான் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன வேணா தானே கொடு. என்னை ஒதுக்கி வைக்காத. நீ மாமான்னு கூப்பிடுறது எனக்கு நீ யாரோடன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் யாரும் இல்லை உன் லைஃப்ல. நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு தான் இங்க வந்தேன். இப்ப என்ன உங்க பிரச்சனை? தயவு செஞ்சு என்னை தனியா விடுங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கறல தனியா விடுங்க. மன்னிச்சிருடி. இப்ப நான் மன்னிச்சா விட்டுருவீங்கல்ல? மன்னிச்சிட்டேன் போங்க. நான் அப்படி சொல்லல. உன் வாயில இருந்துன்ற மன்னிப்புன்ற வார்த்தை வேணாம். நிஜமா நீ என்ன மன்னிக்கணும். நான் யாரும் உங்களை மன்னிக்க? உங்க பொண்டாட்டி வெயிட் பண்ணுவாங்க. போங்க. அம்மா நீ தாண்டி என் பொண்டாட்டி. என்னடி எவ்வளவு என் பொண்டாட்டின்ற. சத்தியமா எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லடி. நிஜமா அவன் தம்பி கூப்பிடுறான்னு தாண்டி நம்பி போனேன். அவங்க போற வரைக்கும் எனக்கு அவங்க எங்க கூப்பிட்டு போனான்னு கூட தெரியாது. சும்மா கொஞ்ச தூரம் வெளியே போகலாம் வாங்கன்னு தாண்டி கூப்பிட்டான். அதனால தாண்டி போனேன். நான் கூட குடிக்க மாட்டேன்னு எவ்வளவு சொன்னேன். அவங்க கல் இல்லை இது. நீங்க கல் குடிக்க வேண்டாம். நாங்களாம் குடிக்கிறோம். நீங்க கல் குடிக்காதீங்க. நீங்க பதனி குடிங்கன்னு தாண்டி சொன்னாங்க. அதையும் நான் குடிக்க மாட்டேன்னு தாண்டி எவ்வளவு நேரம் கம்பல் பண்ணேன். முடியாதுன்னு தாண்டி சொன்னேன். இல்லைன்னா நைட்டு ஃபுல்லா இங்கேயே இருக்கிறோம். அவ்வளவுதான். நீங்க குடிச்சீங்கன்னா உங்களை கூப்பிட்டு போறேன். எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொன்னாண்டி. ஏதாவது பேசு. நான் இங்க இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். அவனும் குடிக்கிறான். அந்த தைரியத்துல தாண்டி சரி இது எதுவும் இருக்காது. அவங்க எல்லாம் தானே போதை வரத குடிக்கிறாங்க. நம்ம அதுவும் குடிக்கல தாண்டி நான் யோசிச்சேன். சாரி அம்மே. தங்க பாரடி தங்கம். ப்ளீஸ் என் மேல இருந்து கைச்செடுங்க. என் மேல இருந்து கைச்செடுங்க. அதெல்லாம் முடியாதுன்னு இல்லை. என்னை தள்ளி வைக்காத நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன். என் மேல இருந்து கைச்செடுங்க. ப்ளீஸ் கைச்செடுங்க. எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன தொடாதீங்க. நான் அருவருப்பா இருக்கு. வேண்டாம். அம்மாக்கு சொல்லாதடி. என்னை பார்த்து அருவருப்பா இருக்குன்னு சொல்லாதடி. தாங்கிக்க மாட்டேன்டி நானு. இப்ப என் மேல இருந்து கையெடுக்கிறீங்களா? நான் என்ன பண்ணிப்பேன் எனக்கே தெரியாது. நான் என்ன ஏதாவது பண்ணிப்பேன் பாத்துக்கோங்க. நீ என்ன ஒருத்தர் சொல்ற. அது பண்ணிப்பியா? புரியல. அப்படின்னா நான் உனக்கு வேண்டாவா? சிவமே உன் லைஃப்க்கு நான் வேண்டாவா? எனக்கு புரியல. ஆமா வேண்டாம். போங்க வெளியே. வேண்டாமே நீ பெரிய முடிவு எடுக்கிறாமே. இது தப்பாமே. நிஜமாவே தப்பு. புரிஞ்சுக்கோ. நம்ம லைஃப்க்கு தேவையில்லாத விஷயம் யோசிக்கிற. சரி நான் டிஸ்டர்ப் பண்ணல. நீ அமைதியா இரு. ஆனா தப்பான முடிவு மட்டும் எடுக்காத. புரிஞ்சுக்கோ. நம்ம ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க. சத்தியமா எனக்கு நேத்து என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லடி. நிஜமா நான் அவனை ஒரு முகம் போயிருக்க மாட்டேன்டி. எனக்கு அது நல்லா தெரியும்டி. அது நான் ஒரு முகம் போயிருக்க மாட்டேன்டி. அத்தை என்ன சொன்னாங்க? நேற்று பேர்த்து பேசணும் தானே சொல்றாங்க. நீ நினைச்சு தாண்டி அங்க போயிருப்பேன். நீ நினைச்சு தாண்டி அங்க இருந்திருப்பேன். நான் எப்படி உனக்கு சொல்லுவேன்? எனக்கு புரியலடி. நிஜமா எனக்கு அங்க என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லடி. ஞாபகம் இருந்தாலும் நான் விளக்கம் கொடுப்பேன். சத்தியமா எனக்கு ஒன்று துளி கூட ஞாபகம் இல்லடி. எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். என்னை விட்டுருங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம்னு சொல்ல விடுங்க. நான் நிம்மதியா இருக்கதான் இங்க வந்தேன். புரியுதா உங்களுக்கு? அது புரியுதா? சாரி மன்னிச்சு. என் செல்லம் இல்லை, என் தங்கம் இல்லை, என் பட்டு இல்லை, என் அம்மா தானே நீ. இப்படி ஒரு வாட்டி செஞ்சு என்னை விடுங்க. எனக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னு வைங்களேன், சத்தியமா உங்க கண்ணு முன்னாடி நான் என்ன பண்ணிப்பேன் எனக்கு தெரியாது. நீ அப்படி பேசாதடி. என்னை தள்ளி வைக்காதடி. நீ தள்ளி வைக்கிறதுக்கு முதல்ல எனக்கு கொண்டுட்டு நீ. எனக்கு நானும் மதி செத்து போறேன். நம்ம தயவு செஞ்சு கிச்சு கேட்கிறேன். என்னை தள்ளி வைக்காதடி. நான் தாங்கிக்க மாட்டேன்டி. இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்ல. நேற்று நான் தூங்கியிருந்தா இன்னிலேருந்து நீங்க நான் இல்லாம தான் இருக்கணும். அதான ரியாலிட்டி. அதை பழகிக்கோங்க. அப்படி சொல்லாத. சரி உன்னை தப்பு பண்ணல. உனக்கு என்னைக்கு என்ன மன்னிக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு மன்னிச்சுட்டு என்னைக்கு உனக்கு புருஷன் வேணும்னு தோணுதோ அனுப்புவா. ஆனா சத்தியமா அது வரைக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நீ வந்து கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. நீ வந்து ஊட்டி விட்டா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். நீங்க கூட இருந்தா மட்டும்தான் நான் வேலை செய்வேன். நீ பக்கத்துல இருந்தா மட்டும்தான் நான் தூங்குவேன். ஞாபகம் வச்சுக்கோ.
நீ பிளாக்மெயில் நினைச்சா பிளாக்மெயில் நினைச்சுக்கோ, மிரட்ட நினைச்சா மிரட்ட நினைச்சுக்கோ, என்ன வேணா நினைச்சுக்கோ. ஆனா இது மூணுமே நீ செய்யாம, இது மூணும் நான் செய்ய மாட்டேன். உனக்கு தெரியும் எப்படி அதை பத்தி. நான் சொன்னதான், எந்த மாற்றமும் இல்லை. உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், நானும் உன்கிட்ட வர மாட்டேன். அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். உன்னை எந்த விதத்திலும் நான் காயப்படுத்த மாட்டேன். என்னை பார்க்கும்போது பெருவெறுப்பா இருக்குல்ல, நான் உன்கிட்ட வர மாட்டேன். ஆனா நான் சாப்பிடணும்னா நீ வேணும், நான் தூங்கணும்னா நீ வேணும், நான் வேலை செய்யணும்னா நீ வேணும். நீ இல்லைன்னா இந்த மூணு நான் செய்ய மாட்டேன். அதனால என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் இங்க இருந்து அந்த வீட்டுக்கு போறேன். நீங்க நிம்மதியா இருந்துக்கோ. என்ன புருஷன் பாட்டி ஒரே கலர்ல கட்டின்னு இருக்கீங்க போல. தெரியாது பாட்டி, தெரிஞ்சு இந்த கலர் போட்டே இருக்க மாட்டேன். நான் ஆத்து வத்து போட்டாலேன்னு போட்டேன் பாட்டி. இந்த ஊர்ல தான் இருக்காளா இல்லையா? ஏன் அத்தை, ஏன் அப்படி கேக்குறீங்க? காலையில எழுந்துக்கும் போது பார்த்ததோட சரி. அத்தனை தோட்டத்திலே இருக்காளே, என்னதான் கதைன்னு தெரியலையே. இல்லையே, இன்னைக்கு இங்க தானே இருக்கா. என்கிட்ட கோயிலுக்கு பிரசாதம் ரெடி பண்ணணும்ல, சமையல்காரன் கூட தான் இருந்தா. ஓ நாத்து, ரெடி ஆயிட்டு வரேன் பாட்டி, இங்கதான் வரேன்னு சொன்னான். வருவா. அடி வா, உன்னதான் எதிர்பார்த்தேன். ஆமா, என்ன இது வீட்டுக்கு கட்டுக்கிற ஒரு தாவணி கட்டியிருக்க? அதானே, கோயிலுக்கு ரெடி ஆகலையா? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? இது போதும். ஏன்டி, ஏன் இப்படி பண்ற? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னை மன்னிக்கவே மாட்டியா நீ? நான் சாப்பிடலாம் பரவாயில்ல, தூங்கலாம் பரவாயில்ல நினைச்சிட்டல. என்ன அந்த அளவுக்கு ஒதுக்கிட்டல. ஏய் நடுறன்னு வச்சுக்கோ, மூஞ்சி முக்கெல்லாம் உடஞ்சிரும். ஏன் அத்தா? அதான் அவளே உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் என்ன? இந்த மாதிரி பேசுனேன்னு வாயை உடச்சிருவேன், நகர்ந்து போயிடு. நான் இதுக்கத்தான் உங்களை விடணும். இனிமேல் நான் மட்டும்தான் உங்க பக்கத்துல. அவன் உங்களை திரும்பியே பார்க்க மாட்டான், புரிஞ்சுதா? அவ பார்த்தாலும் பார்க்கலனாலும் அவன் மட்டும் தான் பொண்டாட்டி, உனக்கு புரியுதா? எனக்கு அதெல்லாம் புரிய தேவையில்ல. நான் இப்படிதான் எல்லாரும் பாக்குற மாதிரி உங்ககிட்ட உரசிக்கிட்டு தான் நிற்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இங்க இல்ல, ரோட்ல, கோவில்ல, எப்பவுமே உன்கிட்ட மட்டும் தான் இருப்பேன். பாக்குறவனுக்குலாம் நீ என்னை இழுத்து பிடிச்ச மாதிரி தான் தெரியும், புரிஞ்சுதா? வேண்டாம், பொம்பளை பொண்ணு பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேன், போயிடு. நீ எத்தனா பண்ணிக்கோடா. என்னடா இந்த பக்கம் வந்துட்ட? ஒன்னும் இல்லையா, சும்மாதான். இவன் கதை என்னன்னு தான் புரியல. நேற்று இருந்து சாப்பிட்டானா சாப்பிடலையா? சாப்பிட்ட மாதிரியே தெரியல. தூங்குறானா, எப்ப போனாலும் முடிச்சுன்னு கிடக்குறான். கேட்டா அதோ சாப்பிட்றேன்றான். அப்புறம் கேட்டா நான் சாப்பிட்டேனே அப்படின்றான். ஆனா யார் போட்டாங்கன்னு தெரியல, எப்ப சாப்பிட்டான்னு தெரியல. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சண்டையா? கேட்கறோம்ல, பதில் சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை தாத்தா, எதுவும் இல்லையா. உனதானே கேக்குறேன். என்னையா கேட்குற? நான் யார் கூட சண்டை போட போறேன்? என்னை பார்த்தாலும் சண்டைக்காரி மாதிரியா தெரியுது? நான்லாம் யார் கூடயும் போடல. சரி, எனக்கு சமைக்கிறாங்களாம், கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். என்னது, எல்லாம் முடிஞ்சிச்சா? அதான் சொன்னேன், முடிஞ்சிச்சாயா? இன்னொரு 20 நிமிஷம் அழகா இருக்கும். சரி, அவங்க என்ன பார்த்துப்பாங்க, நீ எடுக்க போற? வேண்டாம் அத்தை, போட்டோம். அவன் இங்க இருந்து என்ன பண்ண போற? நீ போ. சரிம்மா. அத்தை கூட என் கொடுக்க கூடாது, என்ன பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நானும் அவளை பக்கத்துல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ எனக்கு அவங்க கூட இவரை கட்டிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு என்ன இருக்கிறாங்க. வருத்தப்படாதடா. எப்படிடா, எப்படி வருத்தப்படாம இப்போ புரியுதா? ஒரு நாள் ஃபுல்லா நான் சாப்பிட்டா என்ன, பேசினா என்ன, தூங்கினா என்ன, வேலை செஞ்சா என்ன, ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன, எனக்கு இப்படி கூட யோசிக்கலடா அவங்க. அப்போ எந்த அளவுக்கு என்ன வேணாம் தூக்கி போட்டிருப்பா. அப்போ வெறுத்து பேசினால அப்போ கூட நீ இப்படி விட்டு விலகலையடா. நாம தான் கோச்சிட்டு ஊருக்கு போனோம். ஆனா அவன் நீ வர வரைக்கும் அவங்க வெளியே தானடா காத்துட்டு இருந்தா. அப்ப கூட சாப்பிட்டுங்க, காஃபி குடிங்க பார்த்துட்டு தள்ளிடா. அப்ப நீ அவன் மேல இந்த காதல்ல தப்பு பண்ண. ஆனா இப்ப வேற ஒத்துக்கிட்டலடா. எப்படிடா மன்னிப்பா? டேய் எனக்கு புரியல. சீமா கூட இல்ல யார் கூட வேணாலும் ஒரு நாள் ஃபுல்லா ரூம்ல இருந்தா கூட தப்பா நினைக்க மாட்டேன்டா சொன்னான். ஆமாண்டா, உன்னை அளவுக்கு நம்பணும். ஆனா நீ தான் தப்பு பண்ணிட்டியே. அப்புறம் டேய் நான் எங்கடா தப்பு பண்ண, தப்பு பண்ணிட்டேன்றீங்க. என் ரூம்ல போயிட்டல, அவ கூட இருந்தல்ல, தப்பு பண்ணா என்ன, பண்ணலினா என்ன? ஆனா இன்னொரு 10 நிமிஷம் விளையாட்டா வந்தா தப்பு பண்ணிருப்பல்ல. டேய் அது சுத்தமா எனக்கு ஞாபகம் வரலடா. ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அவளுக்கு அது ஞாபகம் இருக்குல்ல. அவன் கண்ணு எதிர்க்க பார்த்திருக்கால. ஒருத்தன் பக்கத்துல நின்னாலே உனக்கு எரியுதுன்னா நீ என்ன பண்ணிருக்க? ஏய் நான் தான் சுயநலமா பண்ணலையேடா. நான் எதுவும் பேச விரும்பல. விடு. கோயிலுக்கு எப்போ போறோம்? இதோ எல்லாம் ரெடி ஆச்சு. இன்னொரு 1/2 வருஷம் சொன்னாங்க, அது முடிச்சுட்டா கிளம்ப வேண்டியது. ஓ சரி சரி. பாதி பேர் கோயிலுக்கு போயிட்டாங்க.
அங்க இருக்கிற பூஜை பார்க்கணுன்றதுக்காக போயிட்டாங்க. அங்க ஏற்பாடு பண்ணணும்ல, அதனால பிரசாதம் எடுத்துட்டு மற்ற பொருள் எடுத்துட்டு நாமெல்லாம் கிளம்பிடலாம் அவ்வளவுதான். அப்ப சரி. என்னப்பா நம்பி ஒரு காரியத்தை பத்தி எப்படி சொதப்பி வச்சிருக்க? நான் என்ன பண்ண முடியும்? நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதானே எனக்கு புரியல. என் பையன் என்ன இதுவான்னு அவனுக்கு ஒரு உதவி செஞ்சுதானே பதிலுக்கு ஒரு உதவி கேட்டேன். என் பையன் என்ன ரூம்ல கூட்டு போய் உழக முடியும், வேற என்ன பண்ண முடியும்? என் பையன் எனக்கு புரியலையே. நீ வாட நம்ம போலாம். நீ சொன்ன வரைக்கும் செஞ்சல, அது போதும் வா. சரிப்பா. என்ன சொல்லிட்டு எப்படி கோச்சுக்கிறீங்க? என்ன, நீ பண்ணதெல்லாம் ஒரு நல்ல காரியமா? எனக்கு புரியல. நீ பண்ணது ஒரு கேடு கெட்ட வேலை. சரி உதவி பண்ணோம், உதவி கேட்கறானே ஹெல்ப் பண்ண, அதுக்கும் என் பையன் எப்படி பேசுற? சரி சரி, நமக்குள்ளே சண்டை போட்டா எப்படி? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோயில் டைம் ஆகுது, நான் கிளம்புறோம். வாடா போலாம். என்னங்க என்ன காரசாரமா பேசிட்டு இருந்தீங்க? என்ன உங்களுக்கு? கொடுத்த வேலையும் இப்படியே செய்யல அந்த கேனுங்க. அதெல்லாம் அதுக்கு கோச்சிங் போதுங்க. அதுங்க நம்ம உங்க முட்டாள்தனம், அதை விட உங்க பொண்ணு நம்ம அதை விட முட்டாள்தனம். என்னதான் சொல்லிச்சு அது? நான் சொன்னேனே, நீங்க வாங்கி கொடுத்த சாப்பாடு நல்லா இல்லைன்ட்டு போய் கிச்சன்ல இருந்து எடுத்து பூரி எடுத்துக்கிட்டு. ஆனா வந்தானே வரலையா? அதுதான் என்ன கருவனே தெரிய மாட்டேங்குது. இல்ல வந்துட்டு அப்புறம் போயிருந்தானா? அவன் வந்ததுக்கான அடையாளம் எதுவும் இல்லை. சொல்றேன். அவன் வரலைங்க. வாசல் விட்டவன் எங்க போனான்? அதுதான் தெரியல. அது மர்மமா தான் இருக்கு. அவன் காலையில எங்க இருந்து இருந்தான்? அதுவும் தெரியல. அவன் எழுந்துக்கும் போது யாரும் பார்க்கல. ஒன்னும் புரியல, தலை பிச்சுக்குதே. உங்க பொண்ணு கூட அவன் இல்லை. அவனதான் விடுங்க அத்தோட. இதை பத்தி பேசி டென்ஷன் ஆகிறதுக்கு அமைதியா விடுங்க. அது எப்படி விட முடியும்? இதுதான் ஆகணும், வேற வழி இல்லை, விடுங்க. சரி. எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, வாங்க கோயிலுக்கு போலாம். அது வேற ஒண்ணு இருக்குல்ல. ஆமா வாங்க போலாம். என்ன கேர்ள்ஸ், என்ன எது கூப்பிட்டீங்க? என்ன எங்க கூட கூட பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன நினைக்கிறேன், நான் நார்மலா தான் இருக்கேன். அண்ணன் மேல என்ன கோவமா இருக்கியா? அப்புறம் கூப்பிட்டதுக்கான காரணம் சொல்லவே இல்லை. பாய் அவருக்கு உடம்பு சரியில்லடி. ஆமா, ஏன் கூப்பிட்டதுக்கான காரணம் மட்டும் சொல்லவே மாட்டீங்க? நேற்று அவன் சரியா சாப்பிடல, 4 நாளா. உனக்கு புரியல, அவன் சாப்பிட்டதே இல்லை. உனக்கு உடம்புல இருப்பா காயுது நாத்து. எங்களுக்கு இப்போ அம்மா இருக்கு, மன்னிச்சுடு. நாங்க ஒத்துக்கிறோம், இது பெரிய தப்பு. வாழ்க்கை இதுல போயிருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அதை நீயே காப்பாத்திட்டல, நீயே இப்ப அவரை இழந்துடாத. நிஜமாவே அவன் அவனா இல்ல, தயவு செஞ்சு வாழவே பாரு. சரி, எனக்கு வேலை இருக்கு, கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன். ஒண்ணும் இல்லையா, நான் கிளம்புறேன். நாத்து வேண்டாம் நாத்து, பிடிவாதத்தை விடு நாத்து. கெஞ்சி கேட்கிறேன் நாத்து, நானே கெஞ்சி கேட்கிறேன் நாத்து. இவ்வளவு கழி நெஞ்சு ஆகாதுல்ல. இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறா. எப்பவுமே எல்லாமே இப்ப எப்படி பிடிக்கிறா? அவனுக்கு ஒண்ணுன்னா அவ தாங்க மாட்டான்னு நான் நினைச்சேன். சரி, நம்மளால போய் அவரை பார்க்கலாமா? ஆமா, நம்மளும் ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்க வேண்டாம், பாவம். வாங்க போலாம். சரி கேர்ள்ஸ், நம்மள ஏதாவது இவளை பத்தி சொல்லி சமாளிச்சுக்கலாம், வாங்க போலாம். ப்ரோ மாத்திரை போடுங்க ப்ரோ, ஏதாவது குடிங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். டேய் வாடா, ஏதாவது எழுந்து சாப்பிட்றா, எழுந்துட்டா. ஏன்டா உனக்கு பிடிவாதம்? இல்லக்கா, எனக்கு பசிக்கல, எனக்கு தூங்கணும் போலதான் இருக்கு. மாப்பிள்ள, எனக்கு இது தூக்கம் மாதிரி தெரியல, உனக்கு மயக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா எழுந்துருன்னு எனக்கு ரொம்பவே இல்ல. எல்லாரும் உனக்கு என்னன்னு கேட்கறாங்க, நான் என்னன்னு சொல்வேன், எனக்கு புரியல. என்ன எப்படி விடுங்க, நீங்க எல்லாம் போங்க, நீங்களா போய் சுத்தி பாருங்க, ஏதாவது பண்ணுங்க. என் கூட ஏன் இருக்கீங்க? நீங்க யாருமே இல்லைன்னா யாருக்கும் எதுவும் பெருசா தெரியாது, போங்க. அப்படியெல்லாம் உனக்கிட்ட போக முடியாது. திவ்யமா கிட்ட சொன்னியா உடம்பு சரியில்லைன்னு? அது தெரிஞ்சுமா வரல? இது நம்ம வெறும் கதையா கேட்டோம். அவ பார்த்திருக்காடா, என்னால அதுக்கு மேல அவளை கம்பல் பண்ண முடியலடா. அவ மனசுக்குள்ள என்ன ஓடுது, அவ என்ன நினைக்கிறா, என்ன எதுவுமே தெரியலடா. அவ எங்க கூடயே சரியா பேச மாட்டா. என்ன பண்ண சொல்ற? அப்படி மன்னிக்க முடியாத தப்பா அவன் பண்ணிட்டான், எனக்கு புரியல. ஏய், எப்பவுமே அவங்க அம்மா பொண்ணு எதுவுமே ஃபுல்லா சொல்ல மாட்டாங்க, உனக்கே தெரியும். அவங்க சொன்னதை வச்சு அவங்க கம்மியா தான் சொல்லியிருக்காங்கன்றது தெளிவா தெரியுது. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதில் பார்த்தது அந்த அம்மா பொண்ணு, உனக்கு புரியுதா? அதனால அவங்க 2 பேரால அதை ஜீர்ணிச்சுக்க முடியல. அதுவும் அவளால அது சுத்தமா ஜீர்ணிச்சுக்க முடியல. அன்னைக்குன்னு பார்த்து அவ கூட இருக்கணும்னு நினைக்கிறான்றது அவனுக்கும் தெரியும்ல. அவ எப்படி யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அவன் கூடவே அவன் கிட்டே தானே இருந்தா அன்னைக்கு ஃபுல்லா. எப்பவுமே கூட இருக்கணும்னு நினைக்கிறவன் இழுத்து இழுத்து பிடிக்கிறவன் அன்னைக்கு விட்டு தானே போனான். என்னைக்கு அவன் கூட இருக்கணும்னு நினைச்சாலும் அன்னைக்கு அவன் கைட்டு விட்டு தானே போனான். கைட்டு விட்டு மட்டுமா போனான்? போக கூட இடத்துக்கு தானே போனான்.
பண்ணக்கூடாது தானே பண்ணா. அவன் மனசுக்குள்ள என்ன ஓடுது என்ன நினைக்கிறா சத்தியமா எனக்கு தெரியலடா. நீ அவளுக்கு பேசி புரிய வச்சிருக்கலாம்ல. புரியல, என்னன்னு பேசி புரிய வைக்கணும்னு சொல்ல கொஞ்சம். இல்லை கையிலாது. நாங்க எவ்வளோ ட்ரை பண்ணோம், அவ்வளோதான். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணோம். அதான் நீங்க தயவு செஞ்சு இவங்களுக்கு பண்ணாதீங்க. அவ இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான் நான் சொல்றேன். நிஜமாவே அவன் அன்னைக்கு சாப்பிட்டுருந்தானா, அன்னைக்கு ஃபுல்லாக வரதான் அவளுக்கு எவ்வளோ பசி எடுத்திருக்கான். காலையிலேருந்து அவள் எதுவுமே குடிக்கல, தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்தான் அன்னைக்காக. எனக்கு தெரிஞ்ச விரதம் இருந்த அந்த கடவுள் தான் அவள் வாழ்க்கையை காப்பாற்றிருக்கு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவள் சரி 6 மணி ஆயிடுச்சு ஏதோ சாப்பிட்டுருந்தா சொல்லுங்க. இவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கணும்னு நீங்க நினைக்கிறது கொஞ்சம் தப்பு தான். அவளுக்கு கொஞ்சம் விடுங்க. மேலும் மேலும் அவளுக்கு டார்ச்சர் கொடுக்காதீங்க ப்ளீஸ். நான் தான் அவளுக்கு பேச சொல்லலையா, அவளை டிஸ்டர்ப் பண்ணலையே. நீங்க இப்படி இருக்கிறதோ மற்றவங்க அவளை கேட்கறதும் அவளுக்கு டார்ச்சர் தானேண்ணா. நான் யாரையும் கேட்க சொல்லலையே. யாரும் அதை கேட்காதீங்கன்னு தானே சொல்றேன், என்னை விட்டுருங்கன்னு தானே சொல்றேன். எப்படி இருந்தாலும் மொத்த பேரும் அவ்வளவுதானே கேக்குது. உங்களுக்கு அது புரியுதா? என்னால முடியல, இப்ப என்ன எழுந்துக்க முடியுது, இதெல்லாம் எழுந்து பண்ணேன். அதுதான் சொல்றோம், எழுந்துருங்க சாப்பிடுங்கன்னு. ஏடா நிச்சயமாவே எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை விட்டு ப்ளீஸ் கம்பல் பண்ணாரு. இங்க வாங்க அவனை விட்டுட்டு. எங்களாம் இங்க வர சொன்னீங்க? நாம பேசி பேசி அவனை டென்ஷன் ஆக்க வேண்டாம் தான். ஓ ஓகே ஓகே. அப்பா ஒரு வழியா என் பாய் வந்தாலே. வா பாய். ஏமாத்துறாங்களோ. எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு. நம்ம எங்க இருக்கு, என்னை மன்னிச்சிட்டியா? எழுந்துருங்க சாப்பிடுங்கன்னு. ஒரு வழியா வந்து கேடி சொல்லவே இல்லை வரன்ட்டு. என் கையை விடுங்க, எழுந்துருங்கன்னு. என்னை மன்னிச்சிட்டியா சொல்லு. எழுந்து சாப்பிடுங்கன்னு. எனக்கு தவிர உங்களுக்கு மன்னிப்பு மட்டும்தான், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இப்போ சாப்பிட முடியுமா முடியாதா? ஃபர்ஸ்ட் எழுந்துருங்க. என்னால எழுந்துக்க முடியல, தலை சுத்துது, என்னால சுத்தவே முடியல. சரி எழுந்துருங்க, இதை குடிங்க. ஜுரம் செக் பண்றேன், மாத்திரை போடுங்க, ஊசி போட்டுக்கோங்க. எனக்கு டாக்டர் வேணாம், எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும். எனக்கு எந்த டாக்டரும் வேண்டாம். இப்போ இந்த கையை விடுங்க, இந்த கஞ்சியை குடிங்கன்னு. எனக்கு வேண்டாம், புரியுதுல, எனக்கு எந்த டாக்டரும் வேண்டாம். வேண்டாம். உங்க ஃப்ரெண்டு சாப்பிடாதனால நீங்களும் சரியா சாப்பிடலன்னு தெரியும். ஒழுங்கா அதை குடிங்க. நீங்க எழுந்து இதை குடிங்கன்னு. எனக்கு வேண்டாம். இப்ப குடிக்கிறீங்களா? எனக்கு வேண்டாம். திரும்புங்க திரும்புங்கன்னு. ப்ளீஸ் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை ப்ளீஸ். எனக்கு மன்னிச்சிட்டேன் ப்ளீஸ். சாப்பிடுங்கன்னு. எனக்கு வேண்டாம். அவதான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காள், அதையாவது புரிஞ்சுக்கோ. ஏன்டா எனக்கு எந்த டாக்டரும் வேண்டாம், உனக்கு அது புரியுது. எனக்கு என் பொண்டாட்டி மட்டும் தான் வேணும், எனக்கு எந்த அனுதாபமும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றத நீங்க செய்யுங்க, புரியுதா? நீங்க எனக்கு ஆர்டர் போட தேவையில்லை. அமையாது. கஞ்ச குடிங்கன்னா குடிங்க, அவ்வளவுதான். சரி குடிக்கிறேன். ஏற்கனவே இவ்வளோ நல்லா குடிக்கிறேன், கிட்டே இருக்க முடியலையே. இதை குடி. வேண்டாமா. நான் இங்க இருக்கட்டுமா இல்ல போகட்டுமா? வேற தனியா சொல்லணுமா? திரும்ப குடிக்கிறேன். இவன் கூட சரியா சாப்பிடலையா? அது கூட தெரியாம வந்திருக்கீங்க. சரி விடுங்க விடுங்க, இந்த அசிங்கப்படுத்தாதீங்க. அந்த அசிங்கப்படுத்தல, உண்மையா சொன்னோம். நிஜமாவே டேஸ்டா இருக்கு. கஞ்சி வைக்கிறதுல லவ் எக்ஸ்பர்ட் தான், சூப்பரா வைப்பா. இப்ப நம்ம ட்ரை பண்ணாம போயிட்டோமே, அதெல்லாம் அவன் நிறைய தான் வச்சிருப்பா. சூப்பரா இருந்துச்சுடா, தேங்க்ஸ்டா. கிச்சன்ல இருக்கும். லவ் கிச்சன்ல இருக்குதானே? ஊருக்காவும் இருக்கு, கஞ்சியும் இருக்கு. போதுமா, குடிக்கலாமா, இதுக்கு மேல வேண்டாமா? கொஞ்சம் குடிங்கன்னு. என்ன பண்ணது போதும் ப்ளீஸ். சரி அப்படியே மூடி வைக்கிறேன், அப்புறம் குடிங்க. அப்போ போற அதானே? எதுவும் சொல்லல. டெம்பரேச்சர் எங்க வேணா வைக்கலாமா? ஹெட்டு, மவுத்து, நெக்கு, கை கீழே வைக்கலாம். ஓ ஓகே ஓகே. ஃபீவர் 103. அப்பாவி, இவ்வளவு தூரமாட வச்சிருக்க? பேசுமே கூட பேசுமே. வர டேப்லெட்டை போடுங்க, அதுக்கப்புறம் ஒரு ஊசி போடுறேன். தரேன், இந்த டேப்லெட்டை போடு. எனக்கு வேண்டாம். தரங்கன்னு குடி. ஊசியும் போட்டாச்சு, மாத்திரையும் கொடுத்தாச்சு. தூங்குங்க, தூங்குனா சரியாயிடும். தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குடிங்க அப்பப்போ. அப்படி போற அதானே? எனக்கு நிஜமாக மன்னிப்பு கிடையாதா? யோசிக்காம தூங்குங்கன்னு.
எனக்கு என் பொண்டாட்டி வேணும். இப்ப எனக்கு என் பொண்டாட்டி வேணும். தூங்குங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. இவ்வளோ ஃபீவரில் அழாதீங்க. தலையில் தண்ணி ஏறிச்சுன்னா பிரச்சனை ஆகும். என்னமோ தலை இப்பவே போறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னால் உடனே எல்லாம் மன்னிக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னால் எதையும் மறக்க முடியலை. எனக்கு இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்க கேள்வி, அவ தூங்காம இருந்தா, நான் தூங்கி இருந்தா என் வாழ்க்கை என்ன? அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. எப்பவுமே மத்தவங்களோட முட்டாள்தனத்துல என் வாழ்க்கை போதில்ல. அதை யோசிக்கும் போது எனக்கு கிறுக்கு பிடிக்குது. நான் மட்டும் எதுக்கு ஒரு உறவை இறுக்கி பிடிக்கணும்னு எனக்கு தோணுது. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என்ன விடுறீங்களா? அதனால நான் எந்த உறவையும் இறுக்கி பிடிக்கிறதா இனிமேல் இல்லை. இந்த உறவுமே வேண்டாம். பல பேர்கிட்ட பேச்சு வாங்கி அசிங்கப்பட்டு அப்படி இருக்கு எனக்கு அந்த உறவுன்ற. நான் மட்டுமே ஒரு உறவை பாதுகாக்கிற மாதிரி இருக்கு. அப்படி எனக்கு ஒரு உறவு தேவையில்லை. என்ன இப்படி சொல்ற? இதை வேற எப்படி சொல்லுவாங்க எனக்கு புரியல. ஏன்டா ஏன் கூட இருந்து குடிக்க வச்சுட்டு இப்ப என்னடா ஜால்ரா அப்படி மாத்தி அடிக்கிற? நான் ஒத்துக்கிற, சத்தியமா குடிச்சது தப்புதான் தப்புதான். அவ சொல்லும் போதெல்லாம் ஒரு குடியோட இது எனக்கு தெரியல. நிஜமாவே இப்ப தெரியுது. அதை தொடர்றதுன்றது ஒரு கேடு கெட்ட செயல் மட்டும் இல்ல, பல பேர் வாழ்க்கையை பாதிக்கும்ன்றது எனக்கு புரியுது. தப்பு பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? பெரியடா தப்பா நடந்தா சரி செய்ய முடியாது தானே? அப்புறம் அதுக்கான பலன் அனுபவிங்க. அதுதான் அவ காப்பாத்திட்டால. சரி, இப்ப அதுக்கு தயவு செஞ்சு அழாதீங்க. அழுதி என்னை வெறுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். அவங்க கொஞ்சம் தனியா விட்டு நம்ம போவோமா? அவ இருக்க மாட்டா. நம்ம வெளியே போய் உட்காரலாம், கதவு சாத்திட்டு. அவன் கத்தட்டும் அடிச்சுக்கிட்டோம். என்னக்கா சொல்றீங்க? ஆமா, அவன் கத்தட்டும் அடிச்சுக்கிட்டோம், எதனா பண்ணட்டும். முட்டி மோதி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரட்டும் தனியா. அதுவும் சரிதான். வீட்லயும் யாரும் இல்லை. இதான் கரெக்டான டைம். அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கட்டும். அவங்க இப்படியே இருக்கிறதோ இல்ல ஒன்னா இருக்கிறதோ முடிவு எடுத்துக்கிட்டோம். அப்பயும் வெயிட்டிங், வாங்க போலாம். இந்த மாதிரி நைஸான வந்துருங்க. திரும்ப நைஸான வந்துடலாம். பா. டேய் வாடா. வாங்கிட்டு போலாம். இப்படி எஸ்கேப் ஆகுறது அப்புறம் நம்ம தொட்டி அடிக்க மாட்டான். அடிச்சா வாங்கிக்கலாம். வாட போலாம். சாரி சாரி. என்ன மன்னிச்சிருக்க ஒரே பற்றி ப்ளீஸ். இன்னும் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உன் பேச்சை மீறி எதுவும் செய்ய மாட்டேன் ப்ளீஸ். தயவு செஞ்சு கையிடுங்க. என்னால முடியாது முடியாது, உனக்கு முடியாது. சரி, நீங்க தூங்க, நான் போறோம். வேண்டாமா, அந்த வார்த்தை வேண்டாமா. தப்பு பண்ணிட்டு என்ன அடிக்கொள்ளு, என்ன வேணா பண்ணு, என்ன தண்டனை வேணா கொடுக்க கூட, பேசாம இருக்கிறத தள்ளி வைக்கிறது மட்டும் வேண்டாம். புரிஞ்சுக்க. இல்லாம இருக்க மாட்டேன். எனக்கு நரகமா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். சரி, அந்த என்ன பாரு, ஒரே பட்டி என்ன பாரு ப்ளீஸ். என்ன விடுங்கன்னு. பாருடி அம்மே. என்ன பார்த்துட்டேன். இப்ப என்னன்றீங்க? நான் சரி தானே, உன் வயிறு தானே, உன் புருஷன் தானே. தெரியாது. வேண்டாண்டா வேண்டாண்டா ப்ளீஸ். தனக்கு தயவு செஞ்சு கொண்டுடு. நிஜமா சொல்ற, கொண்டு நிம்மதி சாப்பிடு ப்ளீஸ். எனக்கு தண்டனை வேண்டாம் வேண்டாம். எனக்கு வாழும் போது நரகமா இருக்கு. எனக்கு இந்த நரகம் வேண்டாம். எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. நீங்க தொடாதீங்க. எனக்கு தொடுறது பிடிக்கல. வேற ஒருத்தி தொட்ட கையால எனக்கு தொடாதீங்கன்னு. அப்படி சொல்லாத. எனக்கு சுத்தமா ஞாபகம் வர மாட்டேங்குது. நடந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்ல. என்ன விடுங்கன்னு. எனக்கு அந்த மறதி இருந்திருக்கலாம். அப்போ உனக்கு என்ன பார்க்க பிடிக்கல அப்படிதானே? ஆமா இல்லைன்னா நீ வாழ்ந்துக்கோ, உனக்கு நான் வேண்டாம் அவ்வளவுதானே? ஆமா. சரி. ஊசி போட்டிருக்கேன், கேரா இருக்கும். மாத்திரை போட்டிருக்கீங்க, டோசேஜ் அதிகம். எங்க போறீங்க? இனிமே பார்க்குற இடத்துல நான் இருக்க மாட்டேன். நீ எங்கேயுமே என்ன பார்க்க மாட்டேன். எனக்கு புரியல. என்னதான் உங்க பிரச்சனை? தலை சுத்த போகுதுன்னு. இனிமேல் என்னை பத்தி நீ யோசிக்க தேவையில்லை. உன்னை எந்த வகையிலும் தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் போறேன்னு எனக்கு பாருங்க, வேண்டாம். நான் யாரும் காயப்படுத்த விரும்பு. தப்பு நான் தானே பண்ணேன். தண்டனை எனக்கு இருக்கட்டும். அது என்ன வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்க ரெடியாக தான் இருக்கேன். அப்படின்னு ரொம்ப தண்டனை நானே கொடுத்துக்கிறேன். நீ கொடுக்க தயாரா இல்லையே? எங்க போறீங்க? நில்லுங்கன்னு. என்ன கேளுங்க. தலை சுத்தம்ன்றல. சரி, எங்க போக வேண்டாம். இங்க வாங்க. வேண்டாம். யாருக்கு என் மேல எந்த அக்கறையும் தேவையில்லை. நான் தப்பு பண்ணலாம், தண்டனை நான் அனுபவிச்சுக்கிறேன். எல்லாரும் விடுங்கல்ல. இப்ப இங்க வரீங்களா இல்லையா? என்ன பிடிக்கல, அப்புறம் என்ன மன்னிக்கன்னு தயாரா இல்லைல்ல? அப்புறம் எதுக்கும் பக்கத்துல உன்னை காயப்படுத்தணும்? என்ன விடு. சரி, இங்க வாங்கன்னு. இங்க வரீங்களா? நான் எங்கடா போட்டுமா? என்ன பிடிக்கல, உனக்கு என்ன பார்த்து கடுப்பா இருக்கு, அருவருப்பா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு என்ன நிறுத்தல? நீயும் சந்தோஷமா இரு. இதை நான் பாத்துக்கிறேன். இங்க வாங்க. வேண்டாம், நான் வரல. சரி வாங்கன்னு.
தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறா. வேண்டாம். முடியல. யார் என் உலகம் அவளே இருக்கும்போது எனக்கு இந்த தவிர வேறு வழி தெரியல. நான் என்ன பண்ணட்டும், என்ன அறியாம வந்துட்டு இருக்கு. சரி அழாதீங்க. என்னால யாரும் காயப்பட வேண்டாம். தயவு செஞ்சு உம்முன்னு இருக்காதீங்க, கெஞ்சி கேட்குறேன்ல. என்னை பார்க்கும்போது நிறைய பேர் கருவறுப்பா இருக்கு, வருத்தப்பா இருக்கு. எனக்கு மட்டும் எப்படி சந்தோஷம் வரும்? நான் வருத்தப்படல. வேண்டாம், யாரும் எனக்கு அது எதுவும் மாற வேண்டாம். என்ன புச்சியும் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் பொண்டாட்டிக்கு நான் தான் வேண்டாம் போயிட்டேன்.